இவர் அப்படியே அலை வீசுது, விஜய் அலை. அதெல்லாம் ஒரு அலையும் வீசல. ஒரு அலை வீசுதுன்னா அந்த பெரும்பான்மைக்கு தேவை 118 சீட்டு தாண்டி அப்படியே போயிருக்கணும். போகல. அப்போ நீ ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கையே விஜய்க்கு இல்ல. ஏன் அவருக்கு அந்த எண்ணிக்கை வரல அப்படின்னா, நீ அரசியலை அணுகிய விதம், இந்த மக்களை அணுகிய விதம், உனக்கு வாக்கு செலுத்தியவர்களுடைய சிந்தனை மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய தற்கூறிகள் போட்டிருக்கிறீங்க. வளர்ச்சியை வேண்டாம்னு விட்டுட்டு போட்டிருக்கிறீங்க. நீங்க தான் உங்களுடைய அறிவை வந்து எக்ஸிபிஷன்ல வச்சு, இல்லைன்னா வீட்லயே கண்ணாடி குடுவையில வச்சு தினமும் ரசிச்சு பாருங்க. ரெடியே நிக்கிறான் பிஜேபி. அவன் நினைச்சதே நடந்துருச்சு. நம்மளுடைய மிரட்டலுக்கு தேவையான ஆட்கள் அங்க வரணும். திமுக அவங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடாது. ஏன்னா மிரட்டினா திருப்பி மிரட்டுறான். நீ யாரா வந்து பாடுறா அப்படின்னு சொல்றான். தாவேக்கா ஒன்றிய பிஜேபி அரசினுடைய எதேச்சதிகாரத்தை எதிர்கொள்வதற்குரிய ஆற்றலும் அறிவும் இருக்குதா, துணிவும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த கும்பலுக்கு கிடையாது. ஏன்னா கம்முன்னு இருந்த பிரச்சனை அதுவா சால்வ் ஆயிடும்னு சொன்னவர் தான் விஜய். இப்படிப்பட்டவருக்கு ஒரு கும்பல் யோசிச்சு மாற்றம் வேணும், சேஞ்ச் வேணும், புதுசா அவர் வரட்டுமே, புதுசா அவர் கொள்ளையடிச்சுக்கிட்டுமே, அவர் வந்து ஆட்டோல தைரியமா போலாம், அவர் வந்து நைட் 12 மணிக்கு போலான்னு யோசிச்சு ஒரு கும்பல் போட்டிருக்கு. இல்ல இவங்க கிட்ட நம்ம சொல்லணும், 118 சீட்டை காமிச்சாதான் இப்ப 108 கிட்ட இருக்குது, அது சபாநாயகருக்கு போகும். இவர் ஒரு சீட்டை ரிசைன் பண்ணணும் விஜய். அப்போ அவருக்கு 10-13 சீட்டு வந்து தேவைப்படும். அந்த சீட்டை இவர் எங்கே இருந்து பெறுவார்? அங்க வந்து தேவைக்கால மானம் கெட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆதவ அர்ஜுனா, செங்கட்டையன் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால அவங்க அதிமுக காலிலையும் விழக்கூடும், பிஜேபி காலிலையும் விழக்கூடும். திருப்பரங்குன்ற மாதிரி இஷ்யூவை திருப்பி எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அவனோட கட்சியிலேயே RSS சங்கி கும்பல் இருக்குது. அண்ணன் கம்முன்னு இருப்பாரு, சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவாங்க. இதுங்க எல்லாம் என்ன பண்ணும்? தற்கொலை. அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே ஒப்பிக்கும். அவர்களிடம் அதிகாரம் போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். மக்கள் அதை தேர்ந்தெடுத்துட்டு போயிருக்கிறாங்க, அனுபவிக்கட்டும். வேற என்ன சொல்ல முடியும்? லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தாவேக்கா இந்த தேர்தலில் நம்ப முடியாத அளவுக்கு தொகுதிகளை கைப்பற்றிருக்கிறாங்க. சுமார் 108 தொகுதிகள்னு சொல்கிறாங்க. கருத்து கணிப்புகள்லாம் மீறி விஜய் அவர்கள் அந்த 108 தொகுதிகளை அடைஞ்சிட்டாரு. ஆனால் பெரும்பான்மை இல்லை, 118 வரலை. அதனால் எப்படி ஆட்சி அமைக்க போகிறாரு, யார்கிட்டெல்லாம் ஆதரவு கேட்க போகிறாரு, இது போன்ற சிக்கல்கள்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து திமுக எதிர்கட்சி ஆகிருக்கு. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் முடிவுகளும் சரி, இப்போ தாவேக்காவுக்கு இன்னும் பெரும்பான்மை இல்லை, அவர் யார் கூட கூட்டணி வைப்பார், இது போன்ற சிக்கல்கள்லாம் இருக்கு இல்லையா? அது குறித்து முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை என்ன? அதாவது 2026 தேர்தல் எல்லாருக்குமே வந்து ஒரு தேர்தல் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இப்போ 3ஆ பிரிஞ்சிருச்சு. ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படின்னு இருக்கும், அவங்களோட அலையன்ஸ்ன்னு இருக்கும். விஜய் வந்தாரு, கூட்டணிக்கு கூப்பிட்டாரு, யாரும் போகலை அவரை நம்பி. அதனால அவர் தனிச்சே நின்னாரு. ஸோ 3ஆக பிரிந்திருக்கிறது. அப்படி நிற்கும் பொழுது ஓட்டு எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு பெரும்பான்மை இல்லை, அவர் வந்த விதம், அவர் ஓட்டு கேட்ட விதம், அவர் தேர்தலை அணுகிய விதம், இதெல்லாம் வந்து நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பக்கம் திமுக கூட்டணி, இவர்கள் தேர்தலை எதிர்கொண்டது, அவங்க கொடுத்த சில வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகளை ஏற்றுக்கொண்டு ஓட்டு போட்ட மக்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்போ திமுகவை அவங்களோடது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன சில விஷயங்கள் நம்ம வந்து ஓப்பனாக பேசிடுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளும் குறைந்து இருக்கிறது, வரல, திமுகவுக்கு வரல. திமுகவினுடைய வாக்குகளுமே வந்து கொஞ்சம் குறைஞ்சு இருக்கிறது. அப்போ திமுக ஆதரவாளராக நான் கருத்தை சொல்லணும், பதிவு பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். திமுக மற்ற கட்சிகளை காப்பாத்துறேன் அப்படிங்கிற கடமைக்கெல்லாம் போறதை நிறுத்திட்டு, இந்த ஊரை திருத்துறேன் அப்படிங்கிற வேலையெல்லாம் நிறுத்திட்டு, திமுக அவங்களுடைய கட்சியை வளர்க்கறதுன்னு சொல்ல மாட்டேன், சீரமைக்கிறது அப்படின்னு சொல்லலாம், இன்னும் திடப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தயவு செய்து திமுக தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்தியாவுக்கு தேவை அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். திமுக இனி அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அந்த வாக்கு எண்ணிக்கையை வந்து தக்க வைக்கிறது, அவங்களே அரசியல் படுத்துறது அப்படிங்கிறதுல கவனம் அதிகமாக செலுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் அதை மிக முக்கியமானதா பாக்குறேன். விஜய்க்கு வந்தது, விஜய் இல்லைன்னா வேற யாராவது வருது, திடீர்னு மைக்கேல் ஜாக்சனே இருந்து உயிரோட இருந்து வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி யார் வேணாலும் வரக்கூடும். இப்போ விஜய் வந்திருக்கிறாரு, அதனால அந்த ஒரு பர்சனாலிட்டியை பேசுறதுக்கு தவிர்த்து திமுக இதில் மிக முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்த பிறகு இதனால் பலனடைந்தவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் இருந்த போதும் திமுகவை விட எனக்கு வேற ஒரு மாற்றம் வேணும். என்ன மாற்றம்னு கேட்டால் சொல்ல தெரியாதவர்களாக தான் இருந்தாங்க.
எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும். என்ன சேஞ்ச்? இல்ல நாங்க ஒரே மூஞ்சிய பார்க்குறோம். எங்களுக்கு வேற மூஞ்சி வேணும். சரி அந்த மூஞ்சி உங்களுக்கு என்ன பண்ணும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வேற ஒரு மூஞ்சி வேணும். நிறைய ஃபேக்டர் இருக்கு. குழந்தைங்க போட சொன்னாங்க, வீட்ல உள்ள பசங்க போட இல்ல நான் சொன்னாங்கன்னு அதான் சொல்ல போடுறாங்க. வரேன். இப்போ விஜய் வந்து விஜய்க்கு விழுந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறத பத்தி நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுக இவ்வளவு செய்த பிறகும், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு போறாங்க அப்படின்னா, அது திமுகவினுடைய தவறு கிடையாது. உனக்கு தேவையான சட்டங்களையும், திட்டங்களையும் குடுத்தாச்சு. நீ வளர்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க டெவலப் பண்ணியிருக்கு. எஜுகேஷன் குடுத்துருக்கு. எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நீ அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கு, உன்னை இன்டர்நேஷனல் லெவல்ல நீ டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, உன்னுடைய அடையாளங்கள், இன அடையாளங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கான எல்லா திட்டங்களையும் செயல்படுத்திய பிறகும், எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு போறாங்க அப்படின்னு சொன்னா, அது திமுகவினுடைய தவறு இல்லை. இந்த எலக்ஷன் ரிசல்ட்ல திமுகவினுடைய தவறு எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில வாக்குகளே குறைந்து இருக்கு அப்படிங்கும்பொழுது, நீங்க கட்சியில பட்டு டிங்கரிங் பார்க்கணுமா அப்படின்னா திமுக பார்க்கணும். அத நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த பக்கம் விஜய்க்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. மாற்றம் குழந்தைங்க சொல்லியிருக்கிறாங்க, வீட்ல உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க. புதிதாக ஒருத்தர் வராரு. 2 திராவிட கட்சிகள் இருக்கு. ஊழல் இல்லாத ஆட்சி. விஜய் நல்லது செய்வாரு. விஜய் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. இது போன்ற கருத்துக்கள் இருக்கு. இந்த கருத்து இருக்கு. ஆனா இது ப்ரூவனா? கிடையாது. 2 கட்சிகளே இருந்துகிட்டு இருக்க, இன்னொருத்தர் வரட்டுமே. இது ஒரு அரசியல் கொள்கைன்னு மக்களுக்கு இருந்திருக்கு பாருங்களேன். எவ்வளவு காமெடியா இருக்கு. இவங்க 2 பேர் மட்டுமே இருந்துக்கணுமா? இவர் புதுசா ஒண்ணு வரட்டுமே. இவங்க 2 பேருக்கு மட்டுமே எதுக்கு வாய்ப்பு குடுக்கணும்? விஜய்க்கு புதுசா ஒரு வாய்ப்பு குடுப்போமே. இல்லங்க அவர் வந்து ஊழல்னு சொல்றாரு. ஊழல பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்பா இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஊழல்வாதி, ஊழல் குற்றவாளி, அவங்களுக்கெல்லாம் நீங்க ஓட்டு போடலையா? அப்படின்னு நம்ம கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், ஊழல பொறுத்தவரைக்கும். இவங்க 2 பேர் மட்டுமே தான் பண்ணுமா? விஜய் புதுசா வந்து ஊழல் பண்ணிட்டு போட்டுமேன்னு பேசுறவங்களும் இருக்கிறாங்க. என்னங்க அவர் மேல இப்படி ஒரு சில வழக்குகள்லாம் இருக்குதே. அவரே வந்து கருப்பு பணம் வச்சிருந்திருக்கிறாரே. அவரே வந்து அரசாங்கத்தை ஏமாற்றி இருக்கிறாரே. அவர் எப்படிங்க ஊழல் இல்லாத ஆட்சி குடுப்பாருன்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னு கேட்டபோது இந்த பதில் சொல்றாங்க. அவரும் தான் கொஞ்சம் கொள்ளையடிச்சுட்டு போட்டுமே. பாருங்க மாற்றம், சேஞ்சு, ஒரு வாய்ப்பு, பரவால்ல அவரும் கொள்ளையடிச்சுட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏங்க அவருக்கு நிர்வாக அனுபவம் கிடையாதுங்க. அவர் அரசியல் பணின்னு எதுவுமே செஞ்சதில்ல. மக்களுக்காக எதுவுமே செஞ்சதில்லங்க. இதுவரைக்கும் மக்களுக்காக எதுவும் அவர் பேசினதே இல்லங்க. இந்த ஏதோ ஒரு போராட்டத்துக்கோ, உரிமைக்கோ அவர் வந்ததில்லங்க. அப்படின்னா பரவால்ல. அவர் பங்களாக்குள்ளேயே கூட இருக்கட்டும். எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. வேற யார் ஓட்டு போட்டுருக்காங்க? நீங்க சொன்ன மாதிரி. சின்ன பிள்ளைங்கலாம் வந்து வீட்ல இருக்க பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா கிட்ட போய், "நீ போட்டே ஆகணும். போடலன்னா அவ்வளோதான்." சரி சின்ன பிள்ளை கேக்குது. நம்ம ஒரு ஓட்டு தானே. நம்ம ஒரு ஓட்டு தானே. ரவோட ரவா. நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி தானே ஊத்த போறோம் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு தடவை மாத்தி போடுங்க. அததான் சொல்ல வரேன். அப்போ விஜய் அரசியலை அணுகிய விதம் எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக, விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கிறது. இப்போ சிறுபிள்ளையோட வெள்ளாமை வீடு வந்து சேராது அப்படிங்கிற மாதிரினாலதான் விஜய்க்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கல. இவர் அப்படியே அலை வீசுது விஜய் அலை. அதெல்லாம் ஒரு அலையும் வீசல. ஒரு அலை வீசுதுன்னா, அந்த பெரும்பான்மைக்கு தேவை 118 சீட்ட தாண்டி அப்படியே போயிருக்கணும். போகலல்ல. அப்போ நீ ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கையே விஜய்க்கு இல்ல. ஏன் அவருக்கு அந்த எண்ணிக்கை வரல அப்படின்னா, நீ அரசியலை அணுகிய விதம், இந்த மக்களை அணுகிய விதம், உனக்கு வாக்கு செலுத்தியவர்களுடைய சிந்தனை. ஒரு மாற்றம் வரட்டுமே, ஒரு வாய்ப்பு வரட்டுமே, இவங்களே தான் இருக்கணுமா? இவங்களே தான் இருக்கணுமாங்கிற அந்த ஓட்டு போட்ட அந்த மக்களினுடைய புரிதல் எந்த அளவிற்கு ஆபத்துக்குரியது, ஒரு சிறுபிள்ளைத்தனமானது, ஒரு ஒரு முட்டாள்தனமானது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா, இப்போ ஜிடிபி வந்து இவ்ளோ லட்சம் கோடி இருக்கு. 30 லட்சம் கோடிகளுக்கு மேல இருக்குது. அத நாங்க 95 லட்சம் கோடியாக உயர்த்துவோம். அதற்கான திட்டங்களை எல்லாம் நாங்க வச்சிருக்கோம்னு திமுக இந்த பக்கம் சொன்ன பிறகு, அத கேட்டுக்கிட்டு இல்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய 30 லட்சம் கோடிக்கும் மேலான உற்பத்தியை ஜிடிபிய விட, புதுசா ஒருத்தனுக்கு நாங்க வாய்ப்பு குடுக்கணும்னு நெனைக்கிறோம். நீ இங்கேருந்து 95 லட்சம் கோடி எடுத்துட்டு போறதெல்லாம் அதெல்லாம் விடு. விஜய் வராரு. நான் ஒரு புது வாய்ப்பு குடுக்குறேன் அப்படின்னு இந்த மக்களினுடைய சிந்தனை இருக்குமானால், இங்கு தோற்றது இந்த மக்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. திமுக மேல எந்த தவறும் கிடையாது. அவங்க கரெக்ட்டா தான் இருக்காங்க. இன்டர்னலா பட்டிட்டிங்கரையும் பார்க்கணும். அது எனக்கு பெர்சனலா இருக்கக்கூடிய ஒப்பீனியன் நான் பதிவு பண்றேன். ஆனா பாருங்களேன், விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போட்டேங்கிறதுக்கான சாலிடான ஒரு அறிவியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக சொல்லக்கூடியதுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? சேஞ்ச் வேணும். நியூ ஃபேஸ் வேணும். புதுசா ஒருத்தர் ஊழல் பண்ணிக்கிட்டோம். ஒரு தடவை வாய்ப்பு கேட்கிறாரு. சின்ன பிள்ளைங்கலாம் அழுவுறாங்க. அவர் கெரியரையே விட்டு வந்திருக்காரு. சம்பளத்த விட்டுட்டு வந்திருக்காரு. உச்சத்துல விட்டு வந்திருக்காரு. பொண்டாட்டி புள்ளைய கூட விட்டு வந்திருக்காரு. அதனால நாங்க ஓட்டு போடுறோம். ஒரு பொண்ணு சொல்லுது, "எதுக்கும்மா விஜய்க்கு ஓட்டு போடலாம்?" ஆட்டோல வந்துட்டு இருந்துச்சாம். ஆட்டோக்காரர் அப்படியே பார்த்தாராம். பயமா இருந்துச்சாம். விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னா அதெல்லாம் மாறிடுமாம்.
எந்த அளவிற்கு முட்டாள்தனமாக இருக்கிறார். ஒரு தடவை இவருக்கு ஓட்டு போட்டுருவோமே, அந்த ஒரு தடவை அப்படிங்கிறது உன்னுடைய வளர்ச்சியை எப்படி பின்தங்க வைக்கும்? ஏங்க அவருக்கு அவரை நம்பி வந்த மக்களையே, அவரை நம்பி வந்த செத்து போயிருக்காங்க. அவரையே பார்க்காங்க. அதாவது விஜயை நம்பி வந்தவங்க செத்து போயிடுறாங்க. அந்த செத்து போனவங்களே பார்க்காதவர் தான் விஜய். அப்படிப்பட்டவரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு மக்கள் தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னா, அவர்கள் எப்படிப்பட்டவர்? உடனே இந்த கேள்வி கேட்கலாம், இதுக்கு முன்னாடி திமுக ஓட்டு போடும்போது நீங்களா யோசிக்கலையா அப்படின்னு நீங்க அந்த கேள்வியெல்லாம் கேட்பீங்க, எனக்கு தெரியும். நடந்ததை வைத்து தானே பேச முடியும். நாங்க 30 லட்சம் கோடிக்கும் மேல இருக்கக்கூடிய பொருளாதார உற்பத்தியை 95 லட்சம் கோடியாக உயர்த்துவதற்கான திட்டங்களை வச்சிருக்கோம்னு நான் வந்து சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு மாற்றம் வேணும். அவர் சொல்லிட்டாரு, ஊழலே ஒழிச்சிருவேன்ட்டாரு. பெண்கள்லாம் இனிமே ராத்திரி 12 மணிக்கு கூட நடந்து போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பெண்களுக்கெல்லாம் வீட்டுல எந்த பிரச்சனையுமே இருக்காது, வரதட்சணை பிரச்சனையா இருக்காது, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்காது. இப்படி நினைச்சு ஓட்டு போட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி புரிதல் இல்லாததுனாலதான் விஜய்க்கு கூட்டணியே யாரும் போகல. அதுவும் ஒரு இப்போ கேள்வி ஓட்டு இருக்கு. போட்டதுனால பெரும்பான்மையும் இல்ல ஆட்சி அமைப்பதற்கு. பெரும்பான்மை இல்ல. இப்ப அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக, ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்றாதான் அவங்க நினைக்கக்கூடிய திட்டங்களை, மசோதாக்களை சட்டமன்றத்துல நிறைவேற்ற முடியும். இப்ப பெரும்பான்மை இல்ல. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனா எடுத்த உடனே மைனஸ் ஆகும். இல்ல காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் இது போன்ற கட்சிகள் கூட்டணி போனா அவங்க ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில விஜய் எப்படி ஒரு முதல்வராக ஒரு சுதந்திரமாக செயல்பட முடியுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? அது எப்படி பாக்குறது? விஜய்க்கு ஓட்டு போட்டவர்களுக்கு இப்பொழுது விஜய் சிஎம் ஆயிட்டாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சிஎம் ஆயிட்டாரு, பிஎம் ஆயிட்டாரு, பிரசிடென்ட் ஆயிட்டாரு, உலகத்துக்கே தலைவர் ஆயிட்டாரு. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஆட்சி அமைப்பதற்கு எத்தனை எண்ணிக்கை வேணும், எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. விஜய் ஜெயிச்சிட்டாருங்க, அவ்வளவுதாங்க, அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருங்க. சட்டமன்றத்துக்கு அவர் உள்ள போயிட்டாருங்க, கோட்டைக்கு போயிட்டாருங்க. கோட்டைக்கு உள்ள போனா ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கோ, ஒரு மசோதா 15 கொண்டு நாள் வருவதற்கோ அவகாசம். பெரும்பான்மை நிரூபிக்கணும்னா 15 நாள் ஆளுநர் அவகாசம் இல்ல. கொடுத்தாரு. இவங்க கிட்ட நம்ம சொல்லணும், 118 சீட்டை காமிச்சாதான். இப்ப 108 கிட்ட இருக்குது, அது சபாநாயகருக்கு போகும். இவர் ஒரு சீட்டை ரிசைன் பண்ணணும் விஜய். அப்போ அவருக்கு 10, 13 சீட்டு வந்து தேவைப்படும். அந்த சீட்டை இவர் எங்கே இருந்து பெறுவார்? நான் சொல்றேன், விஜய் அலை வீசி இருந்தா நீ அப்படியே போயிருக்கணும், சீட் எங்கேயோ இல்ல. அப்போ உனக்கு வந்து பெரும்பான்மையும் இல்லை, உனக்கு அலையும் கிடையாது. மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி இருக்கிற, அதனால உனக்கு பெரும்பான்மை இல்லை. இப்ப 10, 13 சீட்டு உனக்கு இப்ப தேவை. யார்கிட்ட போய் கேட்ப? பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு சீட்டு தான் இருக்கு பிஜேபி. பிஜேபி கிட்ட ஒரு சீட்டு இருக்கு, கணக்கு வச்சுக்கிற ஒரு சீட்டு. ஏடிஎம்கேவும் நீ வந்து குற்றஞ்சாட்டி இருக்கிற, அவங்கள பத்தி நீ பேசலன்னாலும் ஏடிஎம்கே நீ மாற்று இல்ல, 2 கட்சிக்கு மாற்றாதானே வந்திருக்க. ஒரு சேஞ்ச் வேணும்னா உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீ எப்படி திருப்பி அவங்க கிட்ட பெரும்பான்மைக்கு கேட்ப? வேட்பாளரே தூக்கிட்டு போயிருக்கிறாரு எடப்பாடி எல்லாம். இப்படி கூட்டணி போனா இல்ல, இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். ஆனால் அங்க வந்து தேவைக்கால மானம் கெட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆதவ அர்ஜுனா, செங்கட்டையன் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால அவங்க அதிமுக காலிலையும் விழக்கூடும், பிஜேபி காலிலையும் விழக்கூடும். இதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கு, 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு, பாமக இருக்கு. இவங்க கிட்ட எல்லாம் போய் இவங்க ஆதரவு கேட்கலாம். போறவர்கள் போகலாம், வாய்ப்பு இருக்கு. உனக்கு பெரும்பான்மை கிடையாது, விஜய் அலையெல்லாம் வீசவில்லை. நீ என்ன அரசியல் கொள்கையை வச்ச? நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த 2 கட்சிக்கு மாற்றா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு புது இந்த மூஞ்ச பாத்துக்கோங்க, இதுதான் நீ சொல்லியிருக்க. அரசியல் கொள்கை எதுவுமே இல்லையா? அதான் சொல்றேன். விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள்கிட்ட போய் நீங்க எதுக்கு போட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னாங்களே தவிர அடிப்படையான அறிவு இருக்கா, பொருளாதார புரிதல் இருக்கா, மாநில நிர்வாகம், மாநில உரிமை, மாநில சுயாட்சி இதை பத்தி எல்லாம் ஏதாவது தெரியுமா, மொழி உரிமை தெரியுமான்னு தெரியாது. அப்போ ஆட்சி அமைப்பதற்கு விஜய்க்கு பெரும்பான்மை இல்லை. இது அவர் ஏதோ எப்படியோ கூட்டி கழிச்சு வாங்கிடுறாருன்னு வச்சுப்போமே, அவர் எப்படி வாங்க போறாருங்கிறது ஒரு கேள்வி. இருந்தாலும் அவர்களிடம் மூட்டை மூட்டையாக பணம் இருக்கிறது அப்படிங்கும் பொழுது அவர்கள் என்ன நினைத்தாவது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகல இருந்து பிஜேபி கிட்ட சொல்லியும் வாங்கலாம். இல்ல வெளியில காங்கிரஸ் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. அப்போதுல இருந்தே அவங்க எப்போதுமே மதில் மேல் பூனையா தான் இருந்தாங்க. அவங்களெல்லாம் பத்தி புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து காங்கிரஸை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களும் போகலாம். இனி யார் போறாங்களோ அப்படி அமைத்து விட்டார் என்றாலும், அப்படி அமைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் வந்து அதாவது இப்படி ஒரு சட்டம் எடுத்துட்டு வரணும், இப்படி ஒரு திட்டம் எடுத்துட்டு வரணும், இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? யார் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருப்பாங்க, யார் எஜுகேஷன் மினிஸ்டரா இருப்பாங்க, யார் வந்து பள்ளிக்கல்வித்துறையா, உயர்கல்வித்துறையா, இது மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது. நிதி நிர்வாகத்தை யார் பார்த்துக்க போறாங்க, இப்படி பல கேள்விகள் இருக்கு. அப்போ இவர்களுக்கு ஒரு கூட்டத்தை கூட நடத்த தெரியாத ஒரு கும்பல் தான் தாவேகா கும்பல். அவர்களை நம்பி ஒரு கும்பல் ஓட்டு போட்டிருக்கிறது. பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மையை எப்படியாவது யார் கையில காலில் விழுந்து எப்படியாவது கவனித்து வாங்கி விட்டால் கூட இவர்கள் எப்படி நிர்வாகம் செய்வார்கள்? இவர்களுக்கு இந்த மாநிலத்தை பற்றி என்ன தெரியும்? ரெடியே நிக்கிறான் பிஜேபி.
அவன் நினைச்சது நடந்துருச்சு. நம்மளுடைய மிரட்டலுக்கு தேவையான ஆட்கள் அங்க வரணும். திமுக அவங்கள பொறுத்த வரைக்கும் வரக்கூடாது. ஏன்னா மிரட்டுனா திருப்பி மிரட்டுறான். நீ யார்றா வந்து பாடுறா அப்படின்னு சொல்றான். திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஆகட்டும், நிதி பகிர்வு ஆகட்டும், தமிழ்நாட்டுக்கான மெட்ரோ திட்டங்கள் ஆகட்டும், மொழி ஆகட்டும், கல்வி ஆகட்டும், பிஜேபியினுடைய அத்தனை மிரட்டல்களுக்கும் சவால் விட்டது திமுக. அதனால திமுக வரக்கூடாதுன்னு பிஜேபி பிளான் பண்ணுச்சு. அதே மாதிரி வேற கட்சி அதிமுகவுக்கு பதிலா தாவேகா வந்துருச்சு. ரெண்டும் ஒண்ணுதான்னு வச்சுக்கோங்களேன். தாவேகா ஒன்றிய பிஜேபி அரசினுடைய எதேச்சதிகாரத்தை எதிர்கொள்வதற்குரிய ஆற்றலும் அறிவும் இருக்குதா, துணிவும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த கும்பலுக்கு கிடையாது. ஏன்னா கம்முன்னு இருந்தா பிரச்சனை அதுவா சால்வ் ஆயிடும்னு சொன்னவர் தான் விஜய். இப்படிப்பட்டவருக்கு ஒரு கும்பல் யோசிச்சு மாற்றம் வேணும், சேஞ்ச் வேணும், புதுசா அவர் வரட்டுமே, புதுசா அவர் கொள்ளையடிச்சுக்கிட்டுமே, அவர் வந்து ஆட்டோல தைரியமா போலாம், அவர் வந்தா நைட் 12 மணிக்கு போலான்னு யோசிச்சு ஒரு கும்பல் போட்டிருக்கு. இவங்க கிட்ட போயிட்டு டீலிமிட்டேஷனு, எஸ்ஐஆர், லாங்குவேஜ் உரிமை, புதிய கல்விக் கொள்கை, இடபிள்யூஎஸ் இதெல்லாம் பேசினா புரியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ திருப்பிள்ளையினுடைய வெள்ளாமை வந்து சேராது அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு போட்ட ஓட்டு அப்படிங்கிறது பாழாகத்தான் போக போகிறது. இப்போ இதனால தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பின்தங்குமே அப்படிங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல தான் நம்ம ஆதங்கமா சொல்றோம். இதையும் தாண்டி அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் இருக்கு. அது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா அவர் தாவேக்கு அதிக சீட்டு வந்த உடனே அது முதல் இடத்துல ட்ரெண்ட் ஆனது அவருடைய வாக்குறுதிகள். கையெழுத்து போட்ட உடனே உங்களுக்கு வந்து 6 சிலிண்டர் அப்படிங்கிறாரு. பெண்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க எந்த பேருந்து வேணாலும் ஃப்ரீ அப்படிங்கிறாரு. 1 பவுன் தங்கம், அதாவது கல்யாணமாகி போறவங்களுக்கு தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு, பல்வேறு 2500 ரூபாய் பல்வேறு திட்டங்களை சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் எப்படி சாத்தியம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு 5 ஆண்டு காலம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொன்றும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, ப்ரியாரிட்டைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திமுக வந்து மோர் தென் 80% மேல நிறைவேற்றிட்டு இன்னும் சில வந்து ஆய்வுல இருக்கு அப்படின்னு அவங்க சொன்ன ரீசன் 5 வருஷம் டைம் இருக்கு அப்படிங்கறத டிவிகேவும் வந்து தாவேகாவும் வந்து காப்பி அடிச்சு சொல்றதுக்கு எங்க 5 வருஷம் டைம் இருக்கு, 5 வருஷம் டைம் இருக்கு, நீங்க இமீடியட்டா சைன் பண்ணதெல்லாம் இருக்குது அப்படிங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் கையெழுத்து இப்படி எல்லாம் போடுறேன்னு சொன்னீங்களே நம்ம கேட்கலாம். ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் கேட்க மாட்டார்கள். அதையும் நாங்க தான் வந்து கேட்கணும். அதையும் திமுக எதிர்கட்சியா உட்காந்துதான் கேட்கணும். ஏன்னா ஒருத்தன் சொல்றான், உங்களுக்காக பொண்டாட்டி பிள்ளையே விட்டு வந்துட்டேன் அப்படின்னு கை தட்டுறாங்க. உங்களுக்காக, அதாவது கருப்பு பணம் பதுக்கி வச்சிருந்தவன் சொல்றான், நான் அப்பழுக்கற்றவன்னு கை தட்டுறாங்க. பரப்புரைக்கே ஒருத்தன் வராதவன் ஓட்டு கேட்டிருக்கான், இவங்க போட்டிருக்கிறாங்க. மக்களோட போராடாதவன் ஓட்டு கேட்டிருக்கான், போட்டிருக்காங்க. அப்போ நாங்க இப்பதானங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் படிச்சு பார்க்க வேணாமா, இனிமேதான் நாங்க பண்ணணும் அப்படின்னா சரிண்ணே எங்க அண்ணன் சொல்லிட்டாரு. அதான் எங்க அண்ணனுக்கு அக்காவாவும் இருப்போம், தங்கச்சியாவும் இருப்போம், பொண்டாட்டியாவும் இருப்போம்னு சொன்னாங்களே அவங்களாம். எங்க அண்ணன் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, என்ன ஏதுன்னு படிக்க வேணாமா, படிச்சுட்டு அப்பாலிக்கா பண்ணுவாரு அப்படி. சரி, அதுக்கப்புறமும் இவங்களுக்கு சொன்ன ஒரு கூட்டத்தையே நடத்த தெரியாதவர்கள் தான் தாவேகா கும்பல். எஸ்ஓபி போட்டா ஏன்டா எங்களுக்கு எஸ்ஓபி போட்டீங்கன்னு அறிவற்றத்தனமாக கேட்டவர்கள் தான். இப்போ இவங்க அந்த சிஸ்டம்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்து, என்ன நிதி நிலைமை இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ விஜய் சொல்லுவாரு, சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோடிஜியோட ஆக்டிங்ல வந்து மோடிஜிக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஆளு விஜய். எப்படி எப்பயோ செத்து போன நேரு மேல மோடி பழி போட்டுட்டு இருக்காரோ அதே மாதிரி கஜானாவில் காசு இல்லைன்னா எங்க அண்ணன் புடுங்கி நட்டுருப்பாரு, அதனாலதான் எங்க அண்ணனோட செய்ய முடியல அப்படின்னு சொன்னா அதையும் நம்பக்கூடிய தற்கொலை கும்பல், சிந்தனையற்ற கும்பல் அங்க இருக்குது. நாங்களுமே சொல்றோம், நீ வந்தோட ஃபர்ஸ்ட் கையெழுத்து போடுவா, அதையே நீ இமீடியட்டா பண்ணலன்னு நான் கேட்கல. நீ என்ன செய்வ, நிதி நிர்வாகம் எப்படி இருக்கு, அதுல ப்ரியாரிட்டைஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் விஜய்க்கு முதல்ல தெரியவே தெரியாது. சரிங்களா, அங்க சிஸ்டம்ல ஒர்க் பண்ண ஒரே ஆளு அருண், மற்றதுங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாத தற்கூரிகள். அருணுக்கே எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று தாவேகாவுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்ட எந்த தற்கூரியும் கேட்காது. திரும்ப திமுக மேலேயே கூட அவங்க பழி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன போய் சொன்னாலும் நம்புவதற்கு அங்க கூட்டம் இருக்கு. ஆட்சிக்கு வந்து 1000 ரூபாய் நீ கொடுத்துட்டு இருந்த ஸ்கீம் கண்டினியூ பண்ணணும்ல. நீ அப்புறமா தான் 2500 நீ இந்த குடுக்கறேன்னு சொன்ன 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் கண்டினியூ பண்ணணும் இல்லையா. முதல்ல வந்து 2 வார காலம் கேள்வி கேட்பாங்கல்ல, வந்த உடனே 1000 ரூபாய் போட்டா 2500 ரூபாய் போடுறேன் நீங்க. யாரு கேட்பா? விஜய்க்கு கேள்வி போட்டா, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க கேட்பாங்கன்றீங்களா? ஏன் விஜய் குடும்பத்தையே விட்டு வந்துட்டானா அதை கேள்வி கேட்க மாட்டேன்றான்.
இவனை பார்க்க வந்து செத்து போனவங்களே வந்து விஷ ஊசி போட்டு கொண்டுட்டாங்க, கூட்டத்துல நசுங்கி செத்துட்டாங்க, என் மேல தப்பே இல்லைன்னு அவன் சொல்றான். அதையும் கேட்டுட்டு இருக்காங்க இந்த மக்கள். இந்த மக்கள் இப்ப கேட்டுருவாங்களே விஜய, ஏன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொக்காய் பிடிச்சி கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்ப அவன் ஒரு பொய் சொல்லுவான், திமுக நிறைவேற்றித்தான்னு ஒரு பொய் சொல்லுவாங்க. திமுக எவ்வளவு நிறைவேற்றி இருக்குங்கிற டேட்டாவோட சொல்லிட்டாங்க. ஆனா இவன் என்ன தெரியுமா சொல்லுவான், திமுக எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லைன்னுவான். அதை இங்க பிடிச்சுக்கின்னு அவங்க முன்னாடி ஆட்சியில இருந்தவங்களே எதுவும் நிறைவேற்றல, எங்க அண்ணன் இப்பதான் ஆட்சிக்கே வந்துக்கிறாரு, அதுக்குள்ளேயும் கேட்டா எப்படி அப்படின்னு இவங்களே சொல்லுவாங்க. அப்போ ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நடைபெறுகின்ற தேர்தல்களில் இது போல முட்டாள்தனங்களும் குழப்பங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு வாய்ப்பு இருக்கு. இத்தனை மூளை குழம்பிய மக்கள், சிந்தனை இல்லாதவர்கள், ஒரு புரிதல் இல்லாதவர்கள், தொலைநோக்கு பார்வை இல்லாதவர்கள் விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஏங்க ஒரு அடிப்படையா கேக்குறேங்க, கண்ணுக்கு முன்னாடி வளர்ச்சியை உருவாக்கி அதை இன்னுமே டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வேண்டான்னு விட்டுட்டு புதுசா ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த மக்களே என்ன நினைப்பது? இவங்க வளர்ச்சி வேணும்னு கேட்க போறாங்களா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு கேட்க போறாங்களா? கேட்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு சொல்லுது 2500 ரூபாயை சொந்த பாக்கெட்ல இருந்து சொந்த காசு தரேன்னு சொல்லியிருக்காரு எங்க அண்ணன். 1.25 கோடியில 1.25 கோடி பெண்கள் இருக்கிறாங்க. மாசம் 2500 கோடி அண்ணன் சொந்த பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுப்பாராம். கால்குலேஷன் எங்கேயாவது தெரியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? முட்டாள்தனமா உலகிட்டு இருக்கு. இந்த ஜனங்க வந்து விஜய் சொக்கா பற்றி கேள்வி கேட்குமா? தன்னை பார்க்க வந்து அது ஒரு படுகொலை, கரூர் கொலைகாரன் விஜய். அதை ஏதுங்க கேள்வி கேட்கல? என்ன சொல்லுதுங்க? எங்க தப்பு, நாங்க கூட்டத்துக்கு போனோம், போயிட்டாங்க. விஜய் முதலமைச்சரான என் புள்ள செத்து போனாலும் பரவாயில்ல, என் புருஷன் செத்து போனாலும் பரவாயில்ல, வீட்டுல இருக்க குடும்பமே செத்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு காலேஜ் வேண்டாம், படிப்பு வேண்டாம், செமஸ்டர் வேண்டாம், எக்ஸாம் வேண்டாம், வேலை வேண்டாம், குடும்பம் வேண்டாம், என் புள்ள ஐசிஐல இருக்கு, இருந்தாலும் நான் விட்டுட்டு விஜய் அண்ணனை பார்க்க வந்து இப்படி பேசுபவர்கள் தாவேக்காங்கிற ஒரு கட்சி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கு, தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கு, அதை ஏன் செய்யலன்னு கேட்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்ணுக்கு முன்னாடி ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து வச்சிருக்கு. வளர்ச்சி வேணும், அந்த வளர்ச்சியை வந்து திமுக செய்யறதுனால நாங்க ஆதரிக்கிறோம். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்க வரணும், விளையாட்டு வீரர்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல போய் வந்து மெடல்ஸை வின் பண்றதும், எத்தனை அருமையான ஸ்கீம்ஸ், நாள் முதல்வன் ஸ்கீம்ஸை விட இன்னும் எப்படி வேற ஒரு அருமையான ஸ்கீம்ஸை சொல்ல முடியுமா? வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கல்விக்கானது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாங்க இவ்வளவு லட்சம் கோடி எடுத்துட்டு வரோம், இவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்குறோம்னு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் அவனோட சம்பளத்தையும் அவனோட புள்ளக்குட்டியையும் விட்டுட்டு வந்துட்டேன், வேற ஒருத்தரையும் எக்ஸ்ட்ராவா கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இது வேணான்ட்டு இதை சூஸ் பண்றவங்க போய் தேர்தல் வாக்குறுதி பத்தி கேட்க போறாங்களா சார்? அவன் நாளைக்கு ஒன்றிய அரசுல இருந்து ஏதாவது அழுத்தம் வந்தா கையெழுத்து போட்டு கம்முன்னு உட்காந்துப்பான் சார். இவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க சார். அவன் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான், அவன் இந்தியை திணிப்பான். பாருங்க, சமரச சிக்ஷா அபியானுக்கு 3500 கோடி ரூபாய் இன்னும் வரல. இந்திக்கு நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, புதிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா அது 3500 கோடி போடுறேன் கொடுக்குறேன்னு அவன் சொல்லுவான். பாத்தீங்களா, எங்க அண்ணன் கையெழுத்து போட்டதுனால 3500 கோடி ரூபாய் வந்துச்சு அப்படின்னு அந்த தற்கொலை கும்பல் பேசும். அப்போ மக்கள் எடுத்த முடிவுக்கு என்ன பின்விளைவுகள் இருக்கோ அந்த மக்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கரகம் நாமளும் சேர்த்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தினால நம்ம வந்து தடுக்க முயற்சி பண்ணிடணும். எங்களுக்கு வளர்ச்சி வேண்டாம், எங்களுக்கு நான் முதல்வன் திட்டம் வேணாம், மக்களை தேடி மருத்துவம் என்னும் எழுத்தும் நம்மை காக்கும் 48 இப்படி எல்லாம் திமுக எடுத்தது எனக்கு நிஜமாவே வந்து வருத்தமாக இருக்கிறது. அப்போ வளர்ச்சிக்கான திட்டங்களை ஒரு கட்சி வந்து முன்வைத்து செயல்படுத்தி காட்டி இருக்கு. ஆனா எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், புதுசா ஒருத்தர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு போய் ஓட்டு போடுறவர்கள் என்ன கேள்வி கேட்பாங்க? அவங்க கேட்கறதுக்கான புரிதல் எங்க சார் இருக்கும்? எங்க சார் அறிவு இருக்கும்? பேரம்பேத்தி சொல்லிட்டாங்க, நம்ம ஒருத்தர் தானே போடுறோம்னு சொல்லிட்டு போட்டேன். அவனுக்கு மெஜாரிட்டியும் இல்லை, அவன் இப்ப யாருக்கிட்ட போய் நிப்பான்னு எனக்கு தெரியாது. சரி நின்று அமைச்சர்றானே வச்சுக்கோங்களேன், அவனுக்கு சிறு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, கொள்கைன்னா என்னன்னு தெரியாது, திட்டம்னா என்னன்னு தெரியாது, மசோதானா என்னன்னு தெரியாது, தீர்மானம்னா என்னன்னு தெரியாது, சட்டமன்றத்துக்கான வேலை என்னன்னு தெரியாது. இவங்களை போய் இந்த ஜனங்க கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? உன்னை பார்க்க வந்தாலும் செத்து போயிட்டான், என் வீட்டுக்கு வந்து நீ துக்கம் கேட்க மாட்டேங்கிறத கேட்க தெரியாததுங்க. பரவாயில்ல, எங்க வீட்டுல என் பிள்ளைய செத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய கும்பல் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தேவையான திட்டங்களை நீ செய்யலன்னு கேட்க போதா? தமிழ்நாட்டுக்கே எதிராக இருக்கக்கூடிய செயல்களை பாஜக செஞ்சதுன்னா அவன் எதிர்க்காம உட்காந்து தானே இதெல்லாம் கேட்க போதா? திருப்பரங்குன்ற மாதிரி இஷ்யூவை திருப்பி எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அவனோட கட்சியிலேயே RSS சங்கி கும்பல் இருக்குது. அண்ணன் கம்முன்னு இருப்பாரு, சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவாங்க. இதுங்க எல்லாம் என்ன பண்ணும்? தற்கொலை அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே ஒப்பிக்கும். அதாவது சிந்தனை இல்லாதவர்கள் இருப்பாங்க, அவர்களிடம் அதிகாரம் போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். மக்கள் அதை தேர்ந்தெடுத்துட்டு போயிருக்கிறாங்க.
அனுபவிக்கட்டும். வேற என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய ஒரு 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 பக்கத்துக்கான கேலிக்கூத்து. இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்காக ஜனநாயகம் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஜனநாயகத்த எடுத்துட்டோம், தேர்தல் நடைமுறை எடுத்துட்டோம்னா பாசிசம் வந்து உட்காந்துக்கும். சர்வாதிகாரம் வந்து உட்காந்துக்கும். அப்புறம் தேர்தல் அப்படிங்கிறதே இருக்காது. நம்மளோட இப்போ எதிர்க்கட்சின்னு ஒரு சிஸ்டம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சரி பண்ணுவதற்காக எதிர்க்கட்சின்னு ஒண்ணு இருக்கு. சர்வாதிகாரம் வந்துருச்சுன்னா ஒரே கட்சி. நோ எலக்ஷன். ஒரே தலைவர். நீ சாகுற வரைக்கும், அவன் சாகுற வரைக்கும் அதேதான். அப்படி இருக்கும் இல்லையா? அதனால அது வரக்கூடாதுங்கிறனால ஜனநாயகம் வேணும், தேர்தல் நடைமுறை வேணுங்கிறோம். அதுல இந்த மாரி தற்கூறிகள் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வந்திருக்குது. வேற என்ன சொல்லி? மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தாவேக்கால யார் கேண்டிடேட்ன்னு தெரியாது. அவங்களோட பாஸ்ட் என்னன்னு தெரியாது. அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஓட்டு போடுங்க. எல்லா 234லயும் அண்ணன் தான் நிக்கிறாரு அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டுருக்குது. இந்த தற்கொலை கும்பல் போய் வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு கேட்குமான்னா கேட்காது. ஏன்டா இந்த மசோதாவை நிறைவேற்றினா கேட்கணும்னா கேட்காது. ஜனநாயகத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடந்துடக்கூடாதுங்கிறனால தான் ஒரு மேண்டேட்டரி நம்பர் வச்சிருக்காங்க. 117 கிராஸ் பண்ணணும்னு. அது விஜய்க்கு இல்ல. அப்போ என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா தற்கூரி கும்பலுக்கு உங்க அண்ணா அலையெல்லாம் ஒண்ணும் வீசல. மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய தற்கூரிகள் போட்டிருக்கிறீங்க. வளர்ச்சியே வேண்டாம்னு விட்டுட்டு போட்டிருக்கிறீங்க. நீங்க தான் உங்களுடைய அறிவை வந்து எக்ஸிபிஷன்ல வச்சு, இல்லன்னா வீட்லயே கண்ணாடி குடுவையில வச்சு தினமும் ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்லணும். நன்றி தோழர். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.